இது வந்து மெட்டீரியலை வந்து இந்த லைனிங் கட் பண்ணி வச்சுக்கோ பாருங்க, அதை அப்படியே காஃபி பண்ணி கட் பண்ண போகிறோம். இது எந்த சைடு வேணால் நம்ம மடிச்சிக்கலாம், உள் சைடு வேணாலும் மடிச்சிக்கலாம், மேல் பகுதி வேணாலும் மடிச்சிக்கலாம். ஏன்னா நம்ம இதில் மார்க் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதை அப்படியே இது மேலே வச்சு காஃபி பண்ண போகிறோம். பாருங்க, மெட்டீரியலும் வந்து மேக்சிமம் ஒரு டாப் தைக்கணும்னா 2 மீட்டர் துணி வேணும். ஃபுல் கை வைக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு 2.5 இன்ச் 2.5 மீட்டர் எடுத்துக்கணும். இதே வந்து நம்ம 4 மடிச்சுக்கணும். 4 மடிச்சாச்சு பாருங்க. 4 மடிச்சது வந்து மடிப்பு சைடு வந்து நம்ம நெக் சைடு வைக்கிறோம். மடிப்பு சைடு தான் நெக் சைடு வரணும், இந்த சைடு மடிப்பு வராது. இந்த லைனிங் எடுத்து நம்ம அந்த 2 பேக்கும் ஃப்ரண்ட்டும் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி டாப் மேல வச்சு நம்ம அப்படியே கட் பண்ணி எடுக்க போறோம். மார்க் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதுல வந்து லைனிங் வந்து கரெக்டா மார்க் பண்ணாவே போதும். கிளாத்ல வந்து அப்படியே வச்சு காஃபி பண்ண வேண்டியதுதான். பாருங்க, கரெக்டா அந்த மடிப்பு சைடு வந்து இந்த மடிப்பு நம்ம நெக் சைடு மடிச்சிருக்கோம், மடிப்பு வந்து அப்படியே வைக்கணும். மடிப்பு சைடு தான் முக்கியம். இந்த சைடு கட் பண்ணிட்டீங்கன்னா தனியா பிரிஞ்சிடும். அது டாப்போட அளவு வந்து நம்ம 36 இன்ச்சு இருந்தது. 6 இன்ச்சு வந்து நம்ம இதுல மெட்டீரியல்ல வைக்க போறோம். 36 இன்ச்சு இருக்கு பாருங்க. தைக்கிறதுக்காக ஒரு 2 இன்ச்சு சேர்க்கணும். 2 இன்ச்சு தைக்கிறதுக்காக. கீழே பாட்டம் மடிப்பு நம்ம மேல ஷோல்டரு தைக்கிறதுனால 2 இன்ச்சு போயிடும். அது மேல அப்படியே அப்படியே அப்ளை பண்ண வேண்டிய வேலை தான் நம்மளுக்கு. மார்க் பண்ற வேலை கிடையாது, எந்த வேலையுமே கிடையாது. லைனிங் கரெக்டா கட் பண்ணா போதும். 1/4 இன்ச்சு 1/4 இன்ச்சு இருந்தா போதும். 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்றோம். எல்லாமே ஃபுல் ரவுண்டும் அதே மாதிரி தான் கட் பண்ணிக்கணும். இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு. தனியாக டாப் தனியாக லைனிங் தனியாக. நெக் வந்து நம்ம இப்போ கட் பண்ண வேணாம். ஸ்டிச் பண்ணும்போது அது மேலே அப்படியே தையல் போடணும். லைனிங்கோட ஓரத்தில் தையல் போட்டு இருக்கிறதெல்லாம் அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியது. காஃபி பண்ண அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கணும். இதுதாங்க டாப்பு, லைனிங் டாப்பு. லைனிங் டாப்போட அளவு முடிஞ்சிச்சு. லைனிங் கட் பண்ணியாச்சு, டாப்பும் கட் பண்ணியாச்சு. இதாவல் தான். இதோட எடுத்து வச்சிடலாம். இப்போ நமக்கு தேவையான ஸ்லீவ். இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்க போகிறோம். கட் பண்ண மெட்டீரியலோட கொஞ்சம் பேலன்ஸ், அந்த பேலன்ஸ்ல வந்து நம்ம ஸ்லீவ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்க போறோம். கை வந்து லைனிங் அவசியம் கிடையாது. மெட்டீரியலுக்கு நம்ம லைனிங் வேணும்னு வச்சுக்கிட்டோம், உள் சைடு மடிக்கலாம். ஏன்னா மேல் சைடு மடிச்சோட நம்ம மார்க் பண்ண போறோம். அந்த மார்க்ல இருக்கிற கரெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அதனால உள் சைடு மார்க் பண்ணோம்னா மடிச்சு அதனுடைய கரெல்லாம் தெரியாது. மடிப்பு சைடு தான் நம்ம ஸ்லீவ் வைக்கணும். கை வந்து லென்த்தா இருக்கு, நம்மளுக்கு இந்த அளவுக்கு லென்த் வேணும் வேண்டாம், அப்படியே எடுத்துக்கலாம். நம்மளுக்கு லென்த் வேண்டாம் அப்படின்னும் போது நம்ம எந்த அளவுக்கு கை வேணுமோ அந்த அளவுக்கு கையை அளவு எடுத்துக்கிட்டாவே போதும். எனக்கு ஒரு 5 இன்ச்சு இருந்தாவே போதும், 10 இன்ச்சு இருந்தா போதும். அகலம் வந்து ஒரு 10 இன்ச்சு வச்சுக்கிட்டா போதும். 10 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டா அங்க முனையில இருக்கிறதே அவ்வளவுதான். அந்த 5 இன்ச்சு தான் இருக்கு. அந்த 5 இன்ச்சு அப்படியே போதும். அங்க 5 இன்ச்சு இருக்கனால இங்க 4 இன்ச்சு வச்சுக்கிட்டா போதும். 1 இன்ச்சு கம்மி பண்ணி வச்சுக்கிட்டா போதும். இங்க 5 வச்சுக்கிட்டோமா, இங்க 4 வச்சுக்கிட்டா போதும். கிராஸ் ஸ்லீவ் அந்த கிராஸ் வர்றதுக்காக 1 இன்ச்சு கம்மி பண்ணிட்டு மார்க் பண்றோம். அங்க ஒரு கட் பண்ணிக்கணும். சென்டர் வந்து நம்ம தெரியறதுக்காக ஷோல்டர் சென்டர் வச்சு அது தைக்கிறதுக்காக நம்ம அங்க கட் பண்ணிக்கிறோம். லைனிங் வேணும், லைனிங் கட் பண்ணிக்கலாம். லைனிங் வேணா அது நார்மலாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது லைனிங் அவசியம் கிடையாது, இது நார்மலாவே நம்ம தச்சுக்கலாம். ஸ்லீவ் முடிஞ்சிச்சு. லைனிங் டாப் சுடிதார் கட் பண்ற மெத்தட் இதுதாங்க. ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு, டாப் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல வந்து எப்படி டாப் தைக்க போறதுன்னு பார்க்கலாம். நன்றி.